ஹைட்ராலிக் பளுதூக்கி. கார் கழுவுற இடத்துல அவ்வளவு கனமான ஒரு காரை ஒரு தூண் தூக்கிக்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இன்னைக்கு நாம குட்டியா செய்ய போறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 20 மில்லி சிரஞ்சி, 10 மில்லி சிரஞ்சி, 6 மில்லி சிரஞ்சி மற்றும் 2.5 மில்லி சிரஞ்சிகள், பிளாஸ்டிக் டியூப், ஒரு தைக்கும் ஊசி மற்றும் நூல். இந்த சிரஞ்சுகளை பயன்படுத்தி நீங்க ஒரு அழகான ஹைட்ராலிக் பளுதூக்கி செய்யலாம். முதல்ல 2.5 மில்லி கொள்ளளவு கொண்ட சிரஞ்சில அதற்குரிய பிஸ்டனை நுழைக்கணும். அதுக்கு அப்புறமா பெரிய சிரஞ்சுகள்ல உள்ள ரப்பர் பிஸ்டன்களை தனித்தனியா பிரிச்சு அவற்றில் இப்படி துளைகளை போடணும். பின்பு அவற்றை இந்த மாதிரி சிறிய சிரஞ்சுகளின் முனைகளில் பசைய தடவி இப்படி பொருத்தணும். பெரிய சிரஞ்சுகள் ரப்பர் பிஸ்டன்களை சிறிய சிரஞ்சுகளின் முனைகள்ல இப்படி பொருந்தியதற்கு பின்பு அவற்றை ஒவ்வொன்றா படத்தில் உள்ளபடி இப்படி வரிசையா பொருத்தணும். அதாவது இந்த மிகச்சிறிய சிரஞ்ச நடுத்தர அளவு சிரஞ்சியிலும் நடுத்தர அளவு சிரஞ்சிய பெரிய சிரஞ்சியிலும் இப்படி பொருத்தணும். அடுத்ததாக இந்த சிரஞ்சிகளின் பிடிக்கும் பகுதிகளில் இப்படி 6 துளைகளை போடணும். இவ்வாறு துளைகளை போட்ட பின்பு அவற்றை ஊசி மற்றும் நூலை கொண்டு இப்படி இணைக்கணும். ஒவ்வொரு சிரஞ்சியும் இப்படி தனித்தனியா கட்டணும். இப்படி கட்டுறதுனால இந்த சிரஞ்சிகள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நின்றுடும். இல்லைன்னா சிரஞ்சிகளை பிஸ்டனால அழுத்தும் போது அவ வெளியே தள்ளப்பட்டு கீழே விழுந்துடும். முதல்ல மிக பெரிய சிரஞ்சில தண்ணீரை நிரப்பணும். அடுத்ததா அதை ஒரு பிளாஸ்டிக் டியூபால இந்த 3 சிரஞ்சிகளுடன் இப்படி இணைக்கணும். இப்போ மிகப்பெரிய சிரஞ்சியோட பிஸ்டனை அழுத்தினா மற்ற 3 சிரஞ்சிகளும் வரிசையா இப்படி ஒன்றன் பின் ஒன்றா உயரும். பிஸ்டனை பின்னோக்கி இழுத்தா சிரஞ்சிகள் ஒவ்வொன்றா இப்படி கீழே வரும். இந்த அமைப்பை பயன்படுத்தி ஒரு பொம்மை காரை நீங்க இவ்வாறு உயர்த்தியும் தாழ்த்தியும் விளையாடலாம். தண்ணீர்ல இவ்வாறு வண்ணம் கலந்தும் பயன்படுத்தலாம். இந்த முழு செயல்பாட்டையும் வண்ணங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது இல்லையா? இந்த ஹைட்ராலிக் பளுதூக்கி வரிசையாக உயர்ந்து தாழ்வது மிகவும் அழகா இருக்கு பாருங்க. இப்போ இந்த செயல்பாட்டுல இருக்கிற அறிவியல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அறிவியல் உண்மை: இங்கு அனைத்து சிரஞ்சுகளிலும் பாஸ்கல் விதி பயன்படுகிறது. பாஸ்கல் விதினா என்னன்னு தெரியுமா? மூடப்பட்ட ஒரு கொள்கலனில் உள்ள திரவத்தின் ஒரு புள்ளியில் ஏற்படும் அழுத்தம் அந்த திரவம் முழுவதும் சமமாக பரவுகிறது என்பதுதான் பாஸ்கல் விதி. இந்த விதியை கூறினது பாஸ்கல் என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி. அவர் பெயராலேயே இது பாஸ்கல் விதின்னு அழைக்கப்படுகிறது.